ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம சிங்கப்பூரில் இந்த மாதிரி லாங் ட்ரைவ் பார்த்தோம்ல, அதோட பார்ட் 2 இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வண்டி சிக்னலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா ஆப்போசிட்டில் வண்டியெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்குல்ல, காரு பஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி வெயிட் பண்ணுதுன்னு. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். இது ரோடா இல்லை ப்ளே கிரவுண்டா அப்படின்னே தெரியல, அந்தளவுக்கு இருக்குது பாருங்கள். வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சிக்னலுக்கு வெயிட் பண்ணுற அந்த செகண்ட்லேருந்து பாருங்கள், இவர் நம்ம ஊருக்காரராக இருப்பார் போல். வண்டியா சிக்னல் முடிஞ்சோடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளம்பிடுச்சு வண்டி பாருங்கள். நம்ம பஸ்ஸு ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. இது மாதிரி ட்ராவல்லாம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நானும் பார்த்ததில்ல, இன்றைக்கி தான் நானும் பார்க்குறேன். ஹைட்டு பில்டிங்லாம் பாருங்கள், எப்படியும் இதெல்லாம் 25 இந்த மாதிரி இருக்குமோ பில்டிங்கு. 25வது மாடியாக இருக்கும், தெரியலை எப்படின்னு. எவ்வளோ அடுக்குமாடி இருக்குது பாருங்கள், ஃப்ளாட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே நிறையா கம்பெனி இருக்குன்னு நினைக்கிறேங்க. நம்ம வண்டி இங்கிட்டு லெஃப்டில் டேர்ன் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. இனிமே தான் இன்னும் நம்ம நல்லா பார்க்க போகிறோம். சிட்டியை விட்டு அவுட்ரு போகுது பாருங்க. அவுட்ருங்கவும் நம்ம ஊர் மாதிரி புகை தூசி காற்றுலாம் நம்ம நினைக்கவே வேணாம். இங்கே அதை விட சூப்பராக இருக்குங்க. ஓட்டு வீடு மாதிரியே பாருங்களேன், எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு. எல்லாமே அந்த டிசைன் ஃபுல்லாமே ஓடு தான் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்ன விஐபிஸ் ஏரியா போலங்க. பார்க்குறக்கே அழகாக இருக்குது. வீட்டுக்கு முன்னாடி பாருங்கள், இல்லை அது ஃபேக்ட்ரியான்னு தெரில, ஆனால் வீட்டுக்கு முன்னாடியே டஸ்ட்பின் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு இதுலேயும் டஸ்ட்பின் பாக்ஸ் இருக்குது. பார்க்குறக்கே நல்லா இருக்குது. நம்ம நாடும் இப்படி மாறிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்ம நாடு இப்படி மாறுறதுக்கு இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆகுதுன்னு தெரியலங்க. அது நம்ம மக்கள் கையில் தான் இருக்குது, நம்ம நாடு இப்படி மாறுறதுக்கு. எவ்வளோ மரம்னு பாருங்களே. ஒரு மரமே இருந்தாலும் அந்த மரத்தை ரிமூவ் பண்ணாமல் அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் மாதிரி கட்டி நல்லா ரோடே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம ஊரையும் இதையும் கம்பேர் பண்ணல, ஆனால் நம்ம ஊரும் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். எவ்வளோ பொல்யூஷன் இருந்தாலும் அது சரியாயிரும் அப்படின்னு தான் சொல்ல வரேன் நான். பாருங்களே, ஒரே ஒரு ஸ்பீட் பிரேக் தாங்க நானே பார்க்குறேன். நீங்கள் இதுக்கு முன்னுக்கு ஸ்பீட் பிரேக் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு தெரியலை, கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போய்கிட்டே இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஸ்மூத்தாக, ஒரு ஹாரன் சவுண்டு கூட இல்லை பாருங்கள். வண்டி டேர்னிங் ஆகும்போது இல்லை திரும்பும்போது எதுக்குமே ஹாரன் சவுண்ட் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.